நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மாடு மேய்ச்சிட்டு இருக்குங்கண்ணா. 12th படிச்சிருக்குங்கண்ணா. பாதியிலேயே நின்ட்டேங்கண்ணா. இது பார்க்கணும்னு நின்றுட்டேங்கண்ணா. இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன் மேற்படிப்பு நீங்க தொடர்ந்து இருக்கலாமே? ஒரு +2 போதும்னு தோணுச்சு. அப்புறம் இது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. செம்பிளியாடு, கோழி எல்லாமே வச்சிருக்குங்கண்ணா. எல்லாமே வச்சிருக்கீங்க? எல்லாமே வச்சிருக்கோங்கண்ணா. நான் மாட்டு பண்ணை வச்சிருக்கனால எனக்கு வந்து மாப்பிள்ளை வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்குங்களா? இப்படி தட்டை பூரா கழிக்கிறீங்க. தள்ளு. படிக்கலாம் இல்லம்மா, படிங்க. இதையும் பாருங்க. அது நீங்க அக்ரி சம்பந்தமா கூட படிக்கலாம் இல்லங்க. படிச்சீங்க. போதும்ண்ணா. இதுல வந்து இன்ட்ரெஸ்டே. இது வந்து இன்னும் மேல கொண்டு போகணும். பண்ணுங்கம்மா. அதையும் பண்ணுங்க. அதாவது மேல வந்தாலும் நீங்க அந்த படிப்பையும் ஒரு கவனம் செலுத்துங்க. சரிங்களா? ஒரு அண்ணனா சொல்றேன், எதுவும் நினைச்சுக்காதம்மா. இல்லைங்கண்ணா, போதும். நான் அதுக்கு மேல ஏறலை. எனக்கு இது வந்து அதை சொல்லுங்க. கத்தி வச்சிருக்கீங்களா? கத்தி வச்சிருக்குங்க. அம்மா, எங்கம்மா போறீங்க? தீவனாருக்கு போறேங்கண்ணா. அந்த கத்தி அப்படியே மாசா கோவில்பட்டி வீரலட்சுமி மாதிரி காட்டுங்க பாப்போம். ஒரு சிறுத்தை வந்துருச்சா? நாய்கண்ணா. மேல வந்து ஆடெல்லாம் இருக்குங்கண்ணா. இருக்குதா இப்போ? இருக்குங்கண்ணா வீட்டுல. சூப்பரா இருக்கு பட்டி. இந்த பணியின் மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஆர்வம் இல்லைங்களா? மெதுவா கொஞ்சம் போமா. போற வேகத்துக்கு என்னால வர முடியாது. எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. நீ என்ன கொடுக்குது? நானே சாப்பிட்றேங்குதுமா. ஏனம் நீ எத்தனை நாளா மாடு வளர்த்திட்டு இருக்கிற? நான் வந்து 2 வருஷமா வளர்த்திட்டு இருக்கேங்கண்ணா. இது வந்து எனக்கு 1 வருஷமா அனுபவம். 11 மாடு வச்சிருக்கீங்க? பால் எப்போ கறப்பீங்கம்மா? இரும்பறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி வந்திருக்கோங்க. இந்த கிராமத்தில் வந்து +2 படித்த பள்ளி மாணவி ஆரம்பித்த ஒரு மாட்டுப்பண்ணை தாங்க இது. இந்த மாட்டுப்பண்ணை எப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா. அம்மா, உங்க பேரு? பிரியதர்ஷினிங்கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடு மேய்ச்சிட்டு இருக்குங்கண்ணா. மாடு இது வந்து விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. எத்தனை ஆண்டுகளா இது பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இது 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. 2 ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 12 மாடு வச்சிருக்கேங்கண்ணா. 12 மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 12th படிச்சிருக்கேங்கண்ணா. டிஸ்கன்டினியூவா நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல, நான் பாதியிலேயே நின்ட்டேங்கண்ணா. எதனால நீங்க டிஸ்கன்டினியூ? இது பார்க்கணும்னு நின்றுட்டேங்கண்ணா. இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால நின்றுட்டேன். ஏன் மேற்படிப்பு நீங்க தொடர்ந்து இருக்கலாமே? ஒரு +2 போதும்னு தோணுச்சு. அப்புறம் இது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் இது வந்து பண்ற காரணம். ஓகே. நீங்க கல்லூரிக்கு வந்து ஏதாவது நீங்க கரஸ்ல +2 முடிச்சுட்டு கரஸ்ல ஏதாவது படிக்கிற எண்ணம் ஏதாவது இருக்காமா? இல்லங்க, அதெல்லாம் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் மாடு மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால நீங்க அந்த படிப்பை வந்து நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படிங்கிறீங்க. இப்போ 12 மாடுகள்லாம் எவ்வளவு லிட்டர் பால் கறக்குமா? 5 லிட்டர் கறக்குங்கண்ணா. ஒரே ஒரு மாடு இப்ப எல்லாம் சனை ஒண்ணு வந்து கண்ணுக்குட்டி போட்டு 11 மாடு வந்து பால் கறக்கணும். 11 மாட்டுல 10 மாடு செனையா இருக்கு. அப்போ அந்த ஒரு மாடு வந்து பால் கறந்துட்டு இருக்குங்கண்ணா. அப்போ நீங்க ஒரே நேரத்துல 10 மாடுகளும் கறவை தன்மைக்கு மாறும் இல்லைங்களா? அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ வந்து வேலை அதிகமா இருக்கும். இப்போ பால் கறக்கணும், நிறைய வேலை இருக்குங்க. இல்ல, உங்களுடைய தோழிகள் எல்லாம் மேற்படிப்புக்கு போகும்போது உங்களுக்கு வந்து அந்த படிக்கணுங்கிற அந்த எண்ணம் ஏற்படலைங்களா? அதெல்லாம் ஏற்படலைங்க. அதாவது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாடை மட்டுமே நீங்க பாக்கணுங்கிற ஒரு எண்ணம். சரி, இந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுமா? இது வந்து சின்ன வயசுல இருந்து தாத்தா மேய்ச்சிட்டு இருந்த, தாத்தா கூட மேய்ச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு பழகிட்டு இருந்து அது வந்து அப்படியே ஒரு ஆர்வ கோளாறா மாறிடுச்சு. ஆர்வ கோளாறுங்கிறது நீங்களே சொல்றீங்க. ஆர்வங்கிறத விட ஆர்வ கோளாறுங்கிறீங்க இல்லைங்களா? சரி, இதுல வருமானம் வந்து எவ்வளவு வரைக்கும்? இப்போ 10 மாடுகளும் கறக்குதுன்னா எவ்வளவு லிட்டர் பால் கிடைக்குங்க? எவ்வளவு வருமானம் கிடைக்குங்க? எந்த வந்து சனையா இருக்கு மாடெல்லாம். இனிமேல் தான் கண்ணுக்குட்டி போட்டு அந்த வருமானம் வந்து கிடைக்குங்கண்ணா. எங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்கம்மா? இங்க இரம்பரண்ணா சொசைட்டில. என்ன சொசைட்டி? ஆவினுங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே. இந்த மாடுகளை பத்தி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாடுக வந்து காலையில வந்து அவுத்துடுவோம். அப்புறம் சாயந்தரம் வந்து கட்டி வச்சு தீன் போட்டுறது. காலையில வந்து ஒரு 10 மணிக்குள்ள மேய்ச்சிட்டு வந்து திரும்பி மாட்டுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் வச்சு புண்ணாக்கெல்லாம் போட்டு வச்சு தண்ணி காமிச்சு திரும்பி மசால் புல்லா அறுத்து போட்டு வச்சிருப்போங்கண்ணா. அதானா. ஓகே. உங்களுக்கு பேர் கீரை வச்சிருந்தீங்கண்ணா? பேரெல்லாம் வைக்கலண்ணா. பேரெல்லாம் வைக்கல. அப்படியே பராமரிக்கிறீங்க இல்லைங்களா?
நான் வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து ஒரு தொழிலா பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து இப்ப எங்க தாத்தாக்கு அப்புறம் நான் வந்து இது வந்து எடுத்து பண்றேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. படிப்பை விட்டுட்டு இது வந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. இந்த ஆர்வம் வந்து உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே வந்துச்சு அப்படிங்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை எல்லாம் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில பணிபுரியணும், வெளியே வந்து நான் வேலைக்கு போகணும்னு எண்ணத்தோட பெண்களும் சரி ஆண்களும் சரி மாணவர்களா அதை தான் எண்ணி நோக்கி போயிட்டு இருக்காங்க. உங்க பெற்றோர்கள் வந்து நீ ஏமா படிக்கல, நீங்க அடுத்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? எல்லாம் சொன்னாங்கண்ணா. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன். ஓகே. இப்போ ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கக்கூடிய நபர்களை நான் நிறைய பேர்த்த சந்திக்கிறேன். எனக்கு பொண்ணு கிடைக்கலைங்க, ஏன்னா வந்து எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் மாட்டு பண்ணை வச்சுட்டு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், பொண்ணே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நான் பார்த்துருக்கேன். நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எதிர்வரும் நாட்கள்ல நான் மாட்டு பண்ணை வச்சிருக்கனால எனக்கு வந்து மாப்பிள்ளை வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்குங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது ஒரு தொழில், நம்ம சொந்த தொழில், அவ்வளவுதான். சோ அதனால நான் இந்த தொழிலை நேசிக்கிறேன், அதனால இந்த தொழிலை நீங்க செய்யறேன் அப்படிங்கிறீங்க. ஆமாங்கண்ணா. ஓகே. காலைல எத்தனை மணிக்குமா நீங்க பணிகளை ஆரம்பிப்பீங்க? காலையில வந்து 6 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், காலையில வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பண்ணுவோம். அப்புறம் பாலெல்லாம் கறந்து ஊத்திட்டு அப்புறம் மாடை ஊத்துட்டுருவோம், அவ்வளவுதான். எங்க மேய்ச்சலுக்கு நீங்க விடுறீங்க? இது உங்க தோட்டம் தானா? தோட்டம் நல்லா புறம்போக்கணும், புறம்போக்கு நிலங்கள்ல நீங்க மாடு இது மாதிரினா. ஓகே. வேற என்ன தீவனங்கள் நீங்க கொடுக்குறீங்க? வேற வந்து மசால் புல்லு, தட்டு, மக்காசோளம், அப்புறம் இவ்வளவுதானா. அப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, மாட்டு தீவனம், இது 3 கொடுக்குறோம். இது 3 தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ மாடு வளர்க்குறதுக்கு எப்படி இருக்குமா, உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு? அது வந்து சொல்ல முடியாது, நிறைய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது ஒரு சின்ன கன்று வந்து ஈனும், ஒரு பசு வந்து கன்றை ஈனும், அந்த கன்றை வந்து நீங்க பெரிதாகி அதை ஒரு குழந்தை மாதிரி நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அப்படி வளர்க்கும் போது உங்களுக்கு அது ஒரு பெருசாகி அது பால் கொடுக்கும்போது அது எப்படி இருக்குங்க? அது வந்து சொசைட்டி கொண்டு போய் ஊத்துறதோட சரி. அப்புறம் அது வந்து அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் அப்பா பேர்ல, அதெல்லாம் நாங்க கண்டுக்க மாட்டாங்க. இது வந்து இந்த மாடு எனக்கு இருந்தா போதும், அவ்வளவுதான். மாட்டு மேல இவ்வளவு ஒரு ஆர்வம், இது ஒரு இன்ட்ரெஸ்ட். வேற என்ன நோய்கள்லாம் ஏற்படுதுங்களாமா இங்க? ஆமாங்கண்ணா, நோயெல்லாம் ஏற்படுதுண்ணா. ஒரு மாடு உடம்பு சரியாம படுத்துருந்துச்சு, இப்ப அது ரெடி பண்ண ஊசி போட்டு இப்ப ரெடி ஆயிருக்குங்க. சரிம்மா, என்ன நோய்கள்மா ஏற்படுது? அது வந்து அம்மாய் மாதிரிண்ணா, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வந்து கொப்பளமா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயிலுக்கு, வெயில் தாங்க முடியாம. அதுக்கு என்னதான் நீங்க வந்து மருந்துகள் என்ன கொடுக்குறீங்க? மருந்து வந்து அந்த கொப்பளத்துக்கு வந்து வேப்பந்தலையும் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஊசி விட்டுருவான். அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு ஒரு ஊசி போடுவாங்க, அப்புறம் குளுக்கோஸ் இறக்குவாங்கண்ணா, அவ்வளவுதான். இது பண்ணாலே மாடுகள் வந்து ரெடி ஆயிருங்க. இதுதான் வந்து மாடுகளுக்கு உண்டான பிரச்சனையை வந்து நீங்க தீர்த்திருக்கீங்க. அது போக மசால் புல்லு எவ்வளவு பயிரிட்டு இருக்கீங்க? மசால் புல்லு இந்த ஒரு அனுப்புனா, அது போக தட்டு, மேல வந்து மக்காசோள தட்டெல்லாம் ஊனி இருக்குங்கண்ணா. இதெல்லாமே நீங்க கொடுப்பீங்க? இதெல்லாமே மாட்டுக்கு தான். ஓகே. இந்த இரும்பறை அருகினில் வந்து சிறுத்தையினுடைய நடமாட்டம் அதிகமா இருக்குங்கிற மாதிரி நம்ம நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு. எத்தனை சிறுத்தை இருக்குமா? 2 இருக்குங்கண்ணா. 2 சிறுத்தை. இங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சிறுத்தை மூலமா உங்களுக்கு ஏற்படுது? வந்து மெயினா இந்த ஆடு மாடு தான் வந்து பிடிக்குது. நைட் நேரத்துல வந்து முதல்ல அங்க கீழே வந்து அவங்களுக்கு அங்க ஒரு ஆடு வச்சிருக்காங்க, அங்க வந்து 2 ஆடு பிடிச்சிருச்சு. அப்புறம் அந்த பக்கம் கீழே இறக்கத்துல அந்த ஒரு மாடு வந்து ஒருத்தவங்க வீட்டுல இருந்து பிடிச்சிருது. அதனால எங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குது. மனுஷங்களை இது வரைக்கும் மனுஷங்களை வந்து எந்த தொந்தரவு பண்ணது இல்லை. ஆடு மாடுகளை தான், விலங்குகளை தான் அது டார்கெட் பண்ணி பிடிக்குது. ஓகே. இத பிடிக்கிறதுக்கு வந்து வனத்துறையினர் வந்து ஏதாவது எல்லாம் எடுத்து பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனா இன்னும் அது பிடிக்கல. அது வந்து கூண்டெல்லாம் வச்சிருக்காங்க, இன்னும் அது வந்து சிக்கல. அடுத்து நீங்க என்ன மாடுகளை வந்து அதிகப்படுத்துற என்ன இருக்குங்க? எவ்வளவு மாடுகள் அதிகப்படுத்துற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் கண்ணு போடட்டும், அப்புறம் வந்து எவ்வளவு வச்சுக்கலாம்னு ஐடியா பண்ணிக்கலாம். ஏன்னா மழையும் இல்ல, மேவும் இல்ல இந்த டைம்ல, பாக்கலாங்க. அதுதான் சிரமமா இருக்குங்க. செட் வந்து எவ்வளவு நீங்க இப்போ போட்டுருக்கீங்க? செட் வந்து மேல அங்க போட்டுருக்குங்களா, அந்த தகர செட் எவ்வளவு இருக்குங்க. கண்ணுக்குட்டி மட்டும் கட்டுறதுக்கு, மித்த டைம்ல இந்த மாடு வந்து வெளியில தான் இருக்கு. அங்கதான் வெளியவே தான். இந்த இடத்த டைம்ல வந்து நீங்க மரத்துக்கு கீழே கட்டுறதுக்கு காரணம் என்னங்க? இங்க வந்து நிழல் வந்து நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து எல்லாம் தண்ணி எல்லாம் ஃபுல்லா இலையெல்லாம் கொட்டிருச்சு. அது வந்து தண்ணி போயிட்டு அதை வளர்த்திட்டு இருக்கான். நைட் ஃபுல்லா இங்கதான் இருக்கும், பகல்லையும் நைட் ஃபுல்லா மாடெல்லாம் இங்க இருக்கும். கண்ணுக்குட்டி மட்டும் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிருவாங்க. என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்கம்மா? இதுக்கு வந்து மக்காசோள தட்டு, மசால் புல்லு, சோளத்தட்டு, இது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்க. சாணத்தை வந்து என்ன பண்றீங்க? சாணத்தை வந்து காட்டுக்கு உரமா போட்டுருவோம். காடுகளுக்கு நீங்க உரமா பயன்படுத்திக்கிறீங்க. ஓகே. அதாவது படிப்புல வந்து நீங்க தவறினாலும் இதுல வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடைவிடாம போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வெற்றி பாதையை அடைய
எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்மா. நன்றிம்மா. சரிங்க. ஓகே, அதாவது ஒரு +2 படித்த இடைநின்ற மாணவியாக இருந்தாலும் மாடுகள் மேலே அதீத அன்பு கொண்டு இந்த ஒரு பண்ணையை வந்து ஆரம்பிச்சிருக்கேன்னா, அடுத்தது வந்து இந்த பண்ணையை வந்து அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போராட்டத்தோட இந்த ஒரு பண்ணையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாணவிகள் வந்து மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். அதை நோக்கி தான் நானும் பயணிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவு கொடுங்க. சிவா டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.